السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த திக்ரை, இந்த குர்ஆனினுடைய வசனத்தை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைத்து காரியங்களையும் அவன் நிறைவேற்றி தருகின்றான். நாம் எந்தெந்த விடயத்தில் வெற்றியை எதிர்பார்க்கின்றோமோ அந்த விடயங்களில் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருகின்றான். அல் குர்ஆனிலே இருக்கக்கூடிய பொக்கிஷமான ஒரு வசனத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இன்றிலிருந்து இந்த திக்ரை ஓதுவதற்கு ஆரம்பிப்போம். இது ஒரு குர்ஆனினுடைய வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல் குர்ஆனினுடைய 20வது அத்தியாயம் சூரத்துத் தாஹா. இந்த சூரத்துத் தாஹாவினுடைய 25 முதல் 28வது வசனங்கள் வரை இருக்கின்ற இந்த வசனங்கள் மிகச்சிறந்த ஒரு வசனமாக அல் குர்ஆனினுடைய பொக்கிஷமாக இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன துஆ என்றால், ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. இந்த துஆவினுடைய பொருளை பாருங்கள். இறைவனே, எனக்காக என் நெஞ்சத்தை நீ உறுதிப்படுத்தி எரிவாக்கி தருவாயாக. என் காரியத்தை எனக்கு நீ எளிதாக்கியும் வைப்பாயாக. என் நாவிலுள்ள முடிச்சுகளை அவிழ்ப்பாயாக என்று வரக்கூடிய இந்த துஆவை அதிகமாக ஓதுவோம். இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைத்து காரியங்களையும் அவன் சீராக்குகின்றான். நாம் எதிர்பார்த்த விடயத்தில் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் ஏதோ ஒரு விடயத்தில், அதாவது ஒரு விடயத்தை ஆரம்பிக்கும் பொழுது இந்த துஆவை ஓதி ஆரம்பிப்போம். நிச்சயமாக அல்லாஹ் அந்த விடயத்தில் நமக்கு வெற்றியை தருவான். அதே போன்று நாம் பரீட்சைகள் எழுதுகின்றோமா, இந்த துஆவை ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் அந்த பரீட்சையில் நமக்கு வெற்றியை தருவான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. வல்லநாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.